Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. இணைந்திருக்கிறார் நமது இணைப்பில் ராதாகிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கியமான விஷயங்களும் பேசப்பட்டிருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமான இந்த நாம யூஸ்வலா ஒரு அரசியல் கட்சியில் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி பல தீர்மானங்கள் வந்திருக்கிறது. இதுக்கு தமிழகத்துக்கு தனித்துவமான சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் இன்னும் ஒன்றும் பெருசாக சொல்லவில்லை என்றதுதான். இது இந்த கூட்டம் மார்ச் இறுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அடுத்ததாக இங்க பெரிய வெயில், அதனால வாட்டர் ஃபால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதை குறித்து ஒன்றும், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி ஒன்றும் போடவில்லை. கொஞ்சம் அப்படியே ஏதோ மேலோட்டமாக பல விஷயங்கள் கூறுவதாகத்தான் எனக்கு தெரிகிறது. அந்த 17 தீர்மானங்கள்ல அதுல புதிதாக பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரிகள் பதவி தொடங்க வேண்டும் என்றது அனைத்து கட்சிகளும் பூரண விஷயம் தான். அது ஒரு புதிய விஷயமாக இல்லை. பட் அவைக்காகவும் அதே நிலைப்பாடு இருக்கிறது என்றது தெரிகிறது. நிச்சயமாக அது ஒரு ஆறுதல் தான் அளிக்கிறது என்று நான் அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் அனைத்து கட்சிகளும் எல்லா காலங்களிலும் கூறுகின்ற விஷயங்கள் தான். அது இல்லை என்றால் மட்டும்தான் நம்ம கவனிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்ற கருத்தை அழுத்த திருத்தமாக கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக அது ஒரு புது ஸ்டேட்டாகத்தான் இருக்குது. ஏனென்றால் இப்ப அவர் விஜய் சென்றார். ஆனால் இப்போது அதிமுக எடுத்தா கூட அவர்கள் அந்த அளவுக்கு தீவிரமாக அந்த ஸ்டேட்டில் நிற்கவில்லை என்றுதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்பது இந்த மாதிரி விஷயங்கள் வெளியாக. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன என்று கூட தாவேக போயிருக்க வேண்டும். ஏனென்றால் மாற்று அரசியலுக்காக வருகின்ற நபர்கள் இந்த ப்ராஜெக்ட் வேணாம், அந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் சொல்வது எல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன செய்ய முடியும் என்றும் அவர்கள் போயிருக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு புரியாத ஒரு விஷயம் என்றால், இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறுகிறார். இது என்ன இலங்கையில் நடத்த வேண்டும் என்று கூறுகிறார்களா என்ற அந்த டவுட் எனக்கு இருக்கிறது. ஏன்னா முதல் கட்டமாக நாம் பேச வேண்டிய விஷயம் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற பிரச்சனைகளை நாம் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்தியாவில 1,00,000 பேர் இலங்கை வாழ் மக்கள், இலங்கை சார்ந்த நபர்கள் அகதிகளாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வேணா கூறலாம் மறுவாழ்வு முகாம் என்று கூறலாம். ஆனா முகாமுக்குள்ள இன்னைக்கும் அந்த அளவுக்கு ஒரு துன்புறுத்தல், ஒரு சப்ரஸ்டு இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் மறந்துவிட முடியாது. அதே நேரத்தில் மிக மிக தெளிவா இருக்கிற ஒரு விஷயம் ஒரு 30,000 பேர் முகாமுக்கு வெளியே இருக்கிறார்கள். அவர்களால் வராத ஒரு பிரச்சனை பேர் உள்ள இருக்கிற 58,000 பேர்ல வந்துரும். அதனால அவர்களை அழைத்துத்தான் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு தமிழக அரசாங்கம் சரி, தமிழக போலீஸும் எடுக்கிறது. அதை பத்தி எல்லாம் கிடையாது. அப்போ மேலோட்டமாக இருக்கின்ற பல விஷயங்களை தான் ஒவ்வொரு இடத்துல, இப்போ இது ஒரே இலங்கை தமிழருடைய விஷயம் எனக்கு கொஞ்சம் டிஸ்க்ளோஸ் டு மை ஹார்ட், அதனால பேசுறேன். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பாத்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமாக இருக்கிறதாக அதுதான் ஏமாற்றம் அளிக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒரு மாற்று அரசியலுக்காக வருகிறது நிச்சயமாக இதை விட டெப்தாக விஷயங்களை கையாள வேண்டும் என்றதான் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்டாக இருக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தீர்மானத்தை பொறுத்தவரை மேலோட்டமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி சார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.